ஊடக நண்பர்கள் மற்றும் வாழ்த்து வந்த அனைவருக்கும் எங்கள் தயாரிப்பு நிறுவனம் லெமன் லீஃப் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் லெமன் லீஃப் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு உறுதுணையாக இருக்கும் நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பாளரும் இயக்குனருமான திரு ப. ரஞ்சித் அண்ணா அவர்களுக்கு முதற்கண் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மேடையில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணமானவர் எங்கள் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தின் இயக்குனர் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு எங்கள் பாராட்டுக்களையும் அவர் மேன்மேலும் சிறக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் இல்லாமல் இது சாத்தியமில்லை. முன்னணி நடிகர்களாக திகழும் திரு அசோக் செல்வன், திரு சாந்தனு பாக்யராஜ், திரு பிருத்திவி பாண்டியராஜன், திருமதி கீர்த்தி பாண்டியன், திவ்யா துரைசாமி, திரு குமாரவேல், திரு பகவதி பெருமாள் மற்றும் அனைத்து முக்கிய நடிகர் நடிகைகளுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே பாடலில் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியவரும் ஒரு பாடல் இன்றி எல்லா பாடல்களையும் அருமையாக இசையமைத்திருக்கும் நமது இசையமைப்பாளர் திரு கோவிந்த் வசந்த் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எழுத்தாளர் திரு தமிழ் பிரபா அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் திரு தமிழ் அழகன் அவர்களுக்கும், எடிட்டர் திரு செல்வா அவர்களுக்கும், கலை இயக்குனர் திரு ஜெயரகு அவர்களுக்கும், ஸ்டன்ஸ் திரு ஸ்டன்னர் ஷாம் அவர்களுக்கும், கோரியோகிராஃபி திரு ஸ்ரீகிருஷ் அவர்களுக்கும், பாடல் ஆசிரியரான திருமதி உமாதேவி மற்றும் திரு அறிவு அவர்களுக்கும் மற்றும் இந்த திரைப்படம் வெற்றி பெற உழைத்த அனைத்து திரைத்துறை கலைஞர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தின் பாடல்களை அனைவருக்கும் எடுத்துச் சென்று திங் மியூசிக் நிறுவனத்திற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ப்ளூ ஸ்டார் நிறுவனத்தை திரைக்கு கொண்டு வரும் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி நிறுவனத்திற்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு பெயர் குறிப்பிடாமல் இருந்தாலும் இன்னும் நமது ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தின் வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் லெமன் லீஃப் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தோஷம், ரொம்ப சூப்பரான விஷயம். இந்த படத்தில் நிறைய படன்றதை மீறி எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அதனால் கூடுவாங்கன்னு எதிர்பார்க்கல, ஸோ அதனால் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன், சாரி. ஜெயண்ணா மெட்ராஸ் டைம்லேருந்தே தெரியும், அட்டகத்தி டைம்லேருந்தே ஜெயண்ணா வந்து அவர் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டைலை பார்க்கும்போதே கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நம்ம எல்லாரும் க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். அப்போ வந்து சில பேரோட ஒர்க் நமக்கு பயங்கரமாக பிடிக்கும், பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து என்ன மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஒருத்தரோட ஒர்க் ஸ்டைல் பார்த்து. அப்படி ஜெயண்ணா ஒர்க்கை பார்த்து பயங்கர ஒரு அக்ரெசிவான ஒரு ஆள். ஆனால் என்னென்னா நானும் பயங்கரமாக கிரியேட் ஆடுவேன், என்னை கூப்பிடல அவர், பரவாயில்ல. சூப்பராக ஒர்க் பண்ணுவார். அவர் ஒர்க்கில் வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பார், பயங்கர அக்ரெசிவாக இருப்பார். இதுமாரி ஒரு படம் வந்து வரத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்து நம்ம மத்தியில் வந்து ஒரு சின்ன ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும், எதுவாகட்டும் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணோம். அது படத்தோட ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட் சிங்கிளாக இருக்கட்டும், இல்லை அதோட ட்ரெய்லர் எல்லாமே. இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி எல்லாரும் வந்து ஒரு சக்ஸஸ் பார்ட்டி ஒரு ஃபீலில் தான் இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட எல்லா விஷயமும் அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கே போனாலுமே ப்ளூ ஸ்டார்ன்ற விஷயம் இருக்குது. எப்போவுமே இப்போ அடுத்தடுத்து வரப்போகிற ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எப்படி இருக்க போகுது, நம்ம வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் படம் இப்போ மேக்கிங்கில் இருந்தால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்தோம், நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ப்ளூ ஸ்டார் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய சக்ஸஸான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு. அதை ப்ரொடியூஸ் பண்ண லெமன் லீஃப், அப்புறம் ரஞ்சித் சார், அப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். லவ் யூ ஆல், தேங்க்யூ. ப்ளூ ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் இமேஜஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, கிளிம்ஸ். அது பார்த்த உடனே எனக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இம்ப்ரெஷன் வந்தது. லைக் வாவ், ரஞ்சித் சார், அசோக் செல்வன், சோனு, வாவ் இது ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லி அதோட அப்படியே ஐ ஜஸ்ட் வெயிட்டட். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் வந்தது ஃப்ரம் ராஜா சார், லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ். கேட்டேன், என்ன பண்ணுறீங்க, வாட் யூ வாண்ட் டு டூ, லைக் இல்லை ஸ்டோரி இருக்குது நீங்கள் கேட்கணும். லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ் நியூ ப்ரொடக்ஷனு? இல்லை படம் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், பட் புது ப்ரொடக்ஷன் தான். எந்த படம்? ப்ளூ ஸ்டார். ஓ வாவ், அப்படி ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த படத்து மேலே. ஸோ நான் சொன்ன உடனே கண்டிப்பாக நான் கதை கேட்குறேன். அண்ட் டிரெக்டர் வந்திருந்தார் நரேஷன் எல்லாம் செட் பண்ணிட்டு டிரெக்டர் வந்திருந்தார். அண்ட் பார்த்தா ப்ரொடியூசரும் அங்கே இருக்கார். ப்ரொடியூசரும் வந்தார். அண்டு கதை கேட்குறச்ச நரேஷன் போயிட்டுருக்கு, நான் இங்கே ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கேன், வாவ் பண்ணிகிட்ருக்கேன், அங்கே ப்ரொடியூசரும் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அந்த கதை வந்து அவர் ஒரு 100 தடவை கேட்டிருப்பார். இருந்தாலும் அவரோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது. ஸோ ஒரு ஃபீலிங் வந்தது தட் இவங்க வந்து ஜஸ்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிஸ்னஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி, பேஷனுக்காக சினிமா எடுக்கிறவங்க இவங்க. அண்ட் தொடர்ந்து நிறைய படம் பண்ணுவாங்க, அப்படி ஒரு ஃபீலிங் தோணுச்சு எனக்கு. அண்ட் கணேஷ் சார் பற்றி சொல்லி ஆகணும். அவரோட ஸ்கிரிப்ட் சென்ஸ் வேறு லெவல்.
அந்த கதை நரேஷன் முடிச்சோடனே என்னால் வந்து ஓகே நான் சொல்கிறேன் நான் யோசிக்கிறேன்லாம் சொல்லவே முடியல. இட் வாஸ் ஸோ குட் தட் உடனே எஸ் சொன்னேன் நான். அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் யூ கேன் சி ப்ளூ ஸ்டார் லுக்ஸ் ஃபண்டாஸ்டிக். ஜெயக்குமார் சார் யூ டன் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப். இட் லுக்ஸ் ஸோ குட், இட்ஸ் ஸோ ஆர்டிஸ்டிக் லைக் திஸ் பெயிண்டிங் சார். ரொம்ப நல்லா இருக்கு. அசோக் செல்வன் மை குட்னஸ், அவரோட ஒர்க் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஐ லவ் த ஸ்கிரிப்ட்ஸ் ஹி சூசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கதாபாத்திரங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் யூ அண்ட் கீர்த்தி ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் யூ கைஸ் லுக் கிரேட். மை டியர் ஃப்ரெண்ட் சோனு, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அடிக்கடியெல்லாம் பேச மாட்டோம், இருந்தாலும் சோனு மேலே ஐ ஹாவ் ஒரு தனி மரியாதை. இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். எது இருந்தாலும் 100% ஃபுல் டெடிக்கேஷனோட தான் இறங்குவார். அண்ட் அவரோட never give up, do or die attitude is very infectious and it's very inspiring. So, and Sonu, you guys, you three look great on screen. And obviously today Govind Vasantaji also, you're a fabulous music director, a fabulous musician, sir. This is going to be fantastic. சில படங்கள் வந்து ரிவ்யூஸ் பார்த்து ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு we go to the theater and we see the movie, அதுக்கப்புறம் ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். இந்த படத்துக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே வந்து எனக்கு தோணுச்சு திஸ் இஸ் கோயிங் டு பி a super duper hit film. அட்டகத்தி வெங்கட் பிரபு அண்ணன் ஒரு நாள் வந்து ஒரு படம் February 2012 February 17th ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம். பிப்ரவரி ஒரு 10 தேதி ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதி வாக்கில் இந்த படத்தை வந்து பாருங்கன்னு ஸ்டுடியோ ரூமில் இருக்கும் பொழுது சொல்லியிருக்காரு. அப்போது ஞானவேல் சார் நான் எல்லாம் போய் படம் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து உலகம் பூரா நண்பர் ரஞ்சித்துக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. எனக்கு ஒரு பெருமை இருக்குது. அட்டகத்தி படத்தோட மிகப்பெரிய முதல் ரசிகன் நான். அட்டகத்தி படத்தை ஒரு ப்ரிவியூவாக பார்க்கும் பொழுது ப்ரிவியூங்கிறத மறந்துட்டு எவரி சீன் கிளாப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு மிகச்சிறந்த கலைஞன் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டாரு அப்படிங்கிறது தான். அந்த அட்டகத்தி அப்படிங்கிற ஒரு படம் மிகப்பெரிய மிகச்சிறந்த கலைஞனை நமது இண்டஸ்ட்ரிக்கு தந்தது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அந்த அட்டகத்தியிலேருந்து எத்தனை கலைஞர்கள் வந்தாங்கங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதில் பங்கு பெற்ற அத்தனை பேருமே பிற்காலத்தில் மிகப்பெரிய கலைஞர்களாகவும் மிகப்பெரிய ஜாம்பவான்களாகவும் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்க. அந்த அட்டகத்தி February 17th ரிலீஸ் ஆக இருந்த அட்டகத்தி படம் ஸ்டுடியோரி நிறுவனத்தால் வாங்கப்படுது. வாங்கிட்டு படம் வந்து February 17th ரிலீஸ் பண்ணலை. அந்த படத்தை மிகச்சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த குழுவோட எண்ணம் ஆயிடுச்சு. ஏன்னா மிகப்பெரிய அந்த படம் வாங்கினதில் மிகப்பெரிய விமர்சனங்கள் என்னென்னா, அந்த படத்தை வந்து எனக்கு என்னென்னா ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ரசித்து பார்த்துட்டு இருப்பேன். நானும் தலையும் கிட்டத்தட்ட அவ்வளவு பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து ஃப்ரேமில் இந்த ஃப்ரேமை எடிட் பண்ணலாமா அப்படின்னா நான் தான் போய் உட்காந்துக்கிட்டு இந்த ஃப்ரேம் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பேன். அப்போது அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே நான் வந்து தலைவரை கட்டி பிடிச்சிட்டு ஒரு மிகச்சிறந்த படத்தை கொடுத்துருக்கீங்க, மிகச்சிறந்த காதல் திரைப்படம், மிகச்சிறந்த அரசியல் திரைப்படம் அப்படின்னேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அட்டகத்தி திரைப்படத்தை காதல் திரைப்படமாக பார்த்தா அந்த ஆங்கிளில் பார்க்கலாம், ஒரு அரசியல் திரைப்படமாக பார்த்தா ஒரு அரசியல் திரைப்படமாக பார்க்கலாம். அப்போது அந்த படம் வெளியானதுக்கு பிறகு நிறைய அந்த படம் வெளியாகிறதே வந்து எப்படின்னா August 15th தான் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த பீரியடில் நிறைய நானும் அவரும் பேசிகிட்டே இருப்போம். படத்தோட பாடல்கள் வெளியிடாது. வெளியானோன்னா பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாட்டு வந்து ஆசை ஒரு புல்வெளி வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு. அந்த நிறுவனம் வந்து அந்த படத்தை வந்து அந்தளவு எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு சேனலை ஓப்பன் பண்ணாலே அட்டகத்தியோட விளம்பரம் தான் வந்து நிற்கும். தலைவா, தமிழ்நாடு பூரா உலகம் பூரா அட்டகத்தி உங்களோட படைப்பு வந்து அங்கே நிற்குது அப்படின்னப்ப அவர் வருத்தத்தோடு ஒரு விஷயம் சொன்னார். உங்களுக்கு தெரியாது, நான் பிறந்த ஊரில் பல இடங்களில் டிவி பார்க்குறதே நிப்பாட்டிட்டாங்க கடைசி ஒரு வாரமாக.
என்னோட படத்தோட பாடல்களையும் இதையும் திரும்ப திரும்ப பார்க்க முடியாமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு பிறகு மெட்ராஸ், அப்போது நானும் அவரும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நான் வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். நிறைய இப்போ ஒரு மெட்ராஸ்க்கு பிறகு ஒரு சின்ன திரைப்படம் பண்ணுவோம், ஒரு அரசியல் ரீதியான திரைப்படம் தான் அது. நான் தயாரிப்பாளர், நீங்கள் தயாரிப்பாளராக நான் இயக்குனராக இருந்துட்டு பண்ணித்தரேன், எனக்கு பைசாவெல்லாம் விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் அப்போ பேசிகிட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவர் கலையை வந்து நான் ரொம்ப ரசித்த ஒரு காதலன். நான் அவர்கிட்ட கேட்டேன், தலைவா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியலை முன்னெடுக்கிறீங்க, இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்கு, அவர் வெற்றி பெற்றதுனால அதை சொல்லலை, அன்னைக்கு ஒரு அட்டகத்தி வெளியாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன விஷயம் அது. ஒரு மிகப்பெரிய அரசியலை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க, நீங்கள் மிகச்சிறந்த கலைஞன், நீங்கள் எத்தனை படம் வேணாலும் எடுக்க முடியும், எத்தனை ஹிட்டு வேணாலும் கொடுக்க முடியும், நாளைக்கு நீங்கள் நினச்சா ஒரு யூனிவர்சிட்டியே கட்ட முடியும், வர்த்தக ரீதியான படங்களை எடுங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நீங்கள் பேசக்கூடிய அரசியல் உங்களுடைய கலைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சாதகமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியலை. இது வந்து 2012 நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு விஷயம் சொன்னார், நான் வந்து டைரக்டராக படம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்காக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரல, நான் படம் பண்ணேன்னா என் மக்களுக்கான நான் சொல்ல வந்த அரசியலை சொல்றதுக்கு மட்டுமே நான் இயக்குனராக இருப்பேன், அதை சொல்ல முடியாதுன்னா படம் பண்ணாமல் கிளம்பிடுவேன். ஒரு ஃபுல் லென்த்தான ஒரு மெலடி பாடலை பாட வாய்ப்பு தந்து இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா அவர்களுக்கும், அதே மாதிரி ஜெயண்ணனோட இந்த ப்ளூ ஸ்டார் படத்தில் பயணம் செய்த அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமானது எனக்கு. ஏன்னா அரக்கோணம், நானும் அரக்கோணத்தை சார்ந்தவன். அரக்கோணம் மண் என்பதே ஒரு அம்பேத்கரிய மண். அரக்கோணம் என்பது அம்பேத்கரிய பூமி தான். எங்கே திரும்பினாலும் அம்பேத்கர் சிலைகளை பார்க்கலாம். அதாவது அரக்கோணத்துலேருந்து ஒருத்தன் படித்து வரான்னு சொன்னால் அவன் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சுற்றி நீ பார்க்குற இன்ஸ்பிரேஷன் வந்து உலகின் தலை சிறந்த அறிஞர் வந்து உன்னை சுற்றி எப்போதுமே இருந்துக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த வகையில் ரொம்ப பேஷனேட்டான ஒரு அம்பேத்கரைட் ஃபில்ம் மேக்கராக அரக்கோணத்திலேருந்து கிடைத்திருக்கிற ஜெயக்குமார் அண்ணனோடு இந்த திரைப்படத்தில் நான் பணியாற்றி இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சினிமாவுடைய பவர் என்பது சாதாரணமானதில்லை. அது நம்ம சினிமாவின் மூலமாக எவ்வளோ எழுச்சி சமூகத்தில் உண்டாக்க முடியுங்கிறதுக்கு வாழும் உதாரணமாக வரலாறாக நம்ம முன்னாடி இயக்குனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய கபாலி திரைப்படத்தில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்கிற ஒன்று வரும், மகிழ்ச்சி அப்படின்னு. அந்த மகிழ்ச்சி தான் பெரிய புரட்சி நினைக்கிறேன். ஏன்னா மகிழ்ச்சியாக இருப்பது தான் வாழ்க்கையுடைய மிக முக்கியமான தேவையாக இருக்குது. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டதே மிகப்பெரிய அந்த மகிழ்ச்சி தான் நினைக்கிறேன். அதனால் இந்த படம் முழுக்க கொண்டாட்டமாக மகிழ்ச்சியான ஒரு திரைப்படமாக, எளிய மக்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அன்பு இருக்குது, எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. ஏன்னா மீண்டும் மீண்டும் சோகமானவர்கள், துயரமானவர்கள், கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பவர்கள்னு சொல்லியே அது அப்படியே அடுத்த தலைமுறை மனசில் படிஞ்சிருது. அப்படியே ரொம்ப நமக்கே ஒரு கூச்ச சுபாவத்தை ஏற்படுத்திடும். ஆக்சுவலாக பார்த்தா எங்கள் வீட்டுக்கு யார் வேணாலும் வரலாம், நான் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்றிலிருந்து வருகிறேன், எல்லோரையும் நேசிக்க என்னால் முடியும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற சாதியற்ற ஒரு மனநிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு கொண்டாட்டத்தை பதிவு செய்கிற ஒரு ஆரோக்கியமான சினிமாவாக ப்ளூ ஸ்டார் வந்திருக்குது. கண்டிப்பாக அந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏனென்றால் இந்த சமூகத்தை உண்மையாக நேசிக்கக்கூடிய கலைஞர்கள், இந்த சமூகத்தின் மீது தீராத காதல் கொண்டு எல்லாம், அதாவது சாதி என்பது ஒரு நோய் அப்படின்னா அந்த நோயை தீர்க்கிற மாமருந்தாக இன்றைக்கு திரைப்படங்கள் வாயிலாக மக்களுக்கு நிறைய கருத்துக்கள் போய் சேருது. அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சினிமா திரைச்சூழலாக நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் வெளிவரும் இந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் குறிப்பாக உமாதேவி அக்காவோட மிகப்பெரிய ரசிகன் நான். அவங்களோட இந்த படத்தில் வேலை செய்யணும் போது எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்து நான் வியக்கிறேன். அவங்களுடைய தமிழ் ஆளுமை, அவர்களுடைய அசர்ஷன், அவங்கள ஒவ்வொரு பாடல்லையும் அவங்க வைக்கிற கருத்து ரொம்ப நுட்பமாக அவங்க மொழியை கையாள்வதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அவர்களோடு ஒரு பாடலாசிரியராக அந்த வரிசையில் நானும் இருக்கிறேன் என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தில் வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயண்ணனை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு பயணி, அவர் இன்னும் நிறைய பயணங்கள் செய்ய போகிறார். இந்த சமூகத்தை எல்லோரையும் அன்போடு நேசிக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர். எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணன்களில் இயக்குனர் ரஞ்சித் அண்ணன், அப்புறம் ஜெயண்ணனும் ரொம்ப முக்கியமான அண்ணன்கள் எனக்கு. ஏன்னா
இந்த கருத்தியல்ல சும்மா சினிமாவில் இருக்கிறோன்னா நம்ம சினிமாவில் பாடல்கள் போகிறோம், வாய்ப்பு கொடுக்குறோம், கொஞ்ச நேரம் பாடல் வாய்ப்பு முடிச்சுட்டு பேசுவோம், உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் இதை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் வந்து ஜெயக்குமார் அண்ணன். அவர் ஏன் இதை பண்ணுறாருங்கிறது அவருக்கு தெரியும். இந்த சமூகத்தில் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், அது அடுத்த தலைமுறையை தலை நிமிர்த்தும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் ஃபிலிமில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஹாப்பி. பிகாஸ் நீலம் ப்ரொடக்ஷன்ஸோட மூவினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு நல்ல ஃபிலிமில் என்னையும் ஒரு பார்ட்டாக்குன டைரக்டர் ரஞ்சித் சாருக்கும், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் அவங்களுக்கும் நன்றி. இந்த படத்துக்குள்ளே நான் வர்றதுக்கு காரணமே டைரக்டர் ஜெயும் ரைட்டர் தமிழும் தான். அவங்க தான் பேசி பேசி இந்த பொண்ணு அது ஒரு சின்ன ரோல் தாம்மா, ஆனால் அந்த பொண்ணு அப்படிமா இப்படிமா இதை பண்ணணும், இதை பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்சனை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு பெருசாக எதோ பேசி பண்ண வச்சுட்டாங்க. ஆங்கர் ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது சொன்னார், டைரக்டர் ஜெய் வந்து அவரோட காதலையும் தந்து ரியல் லைஃப்பில் நிறைய விஷயங்களில் நிறைய காதல்களை வாட்ச் பண்ணியிருக்காரு போல், அதனால தான் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குன்றாரு. அதெல்லாம் கிடையாதுங்க, படத்தில் வந்து எல்லாமே அவரோட லவ் தான். நானுமே அவரோட ஒன் ஆஃப் த காதலியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நீங்கள் படத்தில் பார்க்குற எல்லா லவ்வுமே அவரோட தான் ஆக்சுவலி. ஸோ அதுதான் உண்மை. நானுமே அவரோட ஒன் ஆஃப் தி காதலியை தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன சார் உங்கள் காதலியை மேட்ச் பண்ணனா அப்படின்னு கேட்கணும்னு நான் படம் பார்த்துட்டு கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹாப்பியாக இருக்குது இந்த ஃபிலிமில் இருக்குது. அண்ட் நீங்கள் ஊடக நண்பர்கள் உங்களோட ரெவ்யூஸ் வந்து நிறைய விஷயங்களை மாற்றும், நிறைய பேரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். ஸோ நல்ல படம் பிடிக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி சாங்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஸோ நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க. அண்ட் அசோக் சில்வன், கீர்த்திக்கெல்லாம் இந்த ஃபிலிம் ஒரு கரியரில் ரொம்ப நல்ல படமாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். அதே போல் எஸ்பெஷலி டிரெக்டர் ஜெய், சாந்த்னு, பிருத்வி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட், எனக்கு நிறைய பேர் கூட காம்பினேஷன்ஸ் இல்லை, அதனால எனக்கு தெரியல. மற்றபடி இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி ப்ளூ ஸ்டார் வந்து 25th of January ரிலீஸ் ஆகுது. இந்த படம் உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். சாம்ன்ற கேரக்டர் நான் நடிச்சிருக்கேன். எல்லோரும் சொன்ன மாதிரி டைரக்டரோட அவரோட கேரக்டரை கொஞ்சம் அப்படி இப்படி மாடிஃபை பண்ணி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாப்பி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் சாருக்கும், லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் என்னோட பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் கோவிந்த் வசந்தா அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே இந்த படத்தோட எதிர்பார்ப்புக்கான காரணம் அந்த ரயிலின் ஒலிகள் தான். ஸோ எங்கே போனாலுமே ரேடியோலையும் சரி டீ கடையிலையும் சரி அதான் ஓடிட்டுருக்கு. தேங்க் கோவிந்த் வசந்தா. அண்ட் படத்தில் நடித்தவங்க எல்லாருக்குமே மை பெஸ்ட் விஷஸ். நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய என்டர்டெய்னிங் ஃபிலிமாக அமையும். வி ஆர் ஆல் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் இட். வெரி எக்ஸைட்டட் டு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் படம் இதோட பயணம் எனக்கு வந்து ஜனவரி 2022 தொடங்கிச்சு. எப்படின்னா, நான் ஒரு ஏரியாவில் இருந்தேன். ஜெயக்குமார் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருந்தாரு டைரக்டர். அதை படித்து முடித்து சந்திச்சே ஆகணும், எப்படியாவது சந்திச்சே ஆகணும். அன்றைக்கி மட்டும்தான் டைம் இருந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலை. அதனால் சரி எங்கே சந்திக்கலாம், பக்கத்தில் என்ன கடை இருக்குது, எதுவுமே ஐடியா இல்லை அங்கே. ஸோ நான் என்னோடய என்ஃபீல்டை எடுத்து ஜெயக்குமார் சார் வந்து நடு ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். என்னோடய பைக் எடுத்து நான் அவரை போய் பிக்கப் பண்ணி நாங்கள் 2 பேரும் ஒரு 15 நிமிஷம் பயணம், பக்கத்தில் எந்த டீ கடை காஃபி ஷாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி போய் உட்காந்து படத்தை பற்றி பேசணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அவர் கண்டினியூஸாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து, உங்களோட கதாபாத்திரம் பிடிச்சிருந்ததா, அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தார். பட் எனக்கு இந்த அந்த ஸ்கிரிப்டை படித்தோடனே முழுசாக அந்த கதை, அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அதில் இருந்த எல்லா கதாபாத்திரம் அதுதான் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துச்சு. அந்த படத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர், கிரிக்கெட்டுன்றது. இன்றைக்கி என்னென்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து, இது நான் இங்கே சொல்லியே தான் ஆகணும், பாரஞ்சித் அண்ணாவோட பேர் வந்தாலே வந்து அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு தான் வருது. பேசுனா என்ன தப்பு? ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படி கேட்குற எல்லாரும் வந்து அவங்கக்கிட்டேயே கேட்குற வேண்டிய ஒரு கேள்வி, நம்ம போட்டிருக்கிற துணியிலேருந்து, குடிக்கிற தண்ணியிலேருந்து, சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது.
அதை பற்றி பேசலைன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதை பற்றி நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் இந்த படத்துலேயும் அரசியல் இருக்குங்க. நம்ம எடுக்கிற எல்லா படத்துலேயும் அரசியல் இருக்குதா. அண்ட் ரஞ்சித் அண்ணா அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படம், அவர் டைரக்ட் பண்ணுற படத்தில் அவர் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் எனக்கு என்னோடய வாய்ஸ் நான் இந்த படத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் டு அதியநாத்திரை. ஏன்னா முதல்ல அவரோட கதைக்கு தான் நான் போய் அவரை சந்தித்தேன். அப்புறம் அவர் சொன்னார், ஜெய் என்னோட தோழர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஜெயக்குமாரை மீட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். தமிழ் பிரபா சொன்ன மாதிரி முக்கோணம், அரசியல், காதல் கலந்த எல்லா விதமான ஒரு விஷயம் இருக்குது. வாழ்வியல், ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்தில், நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இன்னைக்கு இந்த மியூசிக் ஆடியோ லான்ச் நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான நாள் நான் ஃபீல் பண்ணுறேன். அறிவோட பாடல் வரிகளில் நம்ம படத்தில் வர அரக்கோணம் ஸ்டைலில் காலமேல காலை போடு ராவண குலமே, மேலே ஒரு காலை வரும் ஏவு கட்டணமே. நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு என்னோட 11வது மேடைன்னு நினைக்கிறேன். முதல் மேடையில் வந்து எந்த அளவுக்கு நர்வஸாக இருந்தனோ அதே நர்வஸ்னஸ் தான் இந்த ஸ்டேஜில் எனக்கு இருக்குது. உட்காரும் போது கூட கீர்த்தி சொன்னாங்க, கால் ஆட்டிக்கிட்டே இருக்கேன், நர்வஸாக இருக்கியா அப்படின்னு. அண்ட் என் ஒய்ஃப் கீர்த்திக்கு தெரியும், ஒரு 4 நாளாக ரொம்ப ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி, ரொம்ப ஒரு நர்வஸாகவே இருந்தேன். ஐ திங்க் அந்த ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த ஒரு நர்வஸ்னஸ் வருங்கிறத நான் நம்புகிறேன். பிகாஸ் ஆஃப் ப்ளூ ஸ்டார். கிரிக்கெட் இந்தியாவில் வந்து மோஸ்ட் வைட்லி பிளேட் ஸ்போர்ட்னு சொல்லலாம். பல கோடி பேர் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கனவோட கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தா பல லட்சம் பேர் ஆடிட்டு இருக்காங்க. என்னென்னா ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சா நம்ம வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆயிட முடியுமா, நம்ம ஒரு நட்ராஜ் ஆயிட முடியுமான்னு அந்த ஒரு வாய்ப்புக்காக வந்து பல லட்சம் பேர் அங்கே வெளியில் வந்து பல லட்சம் அஸ்வின், பல லட்சம் நட்ராஜ் வந்து வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி சினிமாவில் வந்து இன்றைக்கி காம்படிஷன் அவ்வளோ இருக்குது. நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நம்ம வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து பெருசாக அடிச்சிடலாம், பெருசாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோன்னா வந்து வேறு யாராவது ஒருத்தர் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் பல லட்சம் பேர் இன்றைக்கி போராடிட்டு இருக்கான். நம்மளுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு, நம்மளுக்கு கிடைக்க போகிற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம போடுற இந்த முயற்சி இது வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பல கனவோடு இருக்கான். அந்த லட்சம் பேரில் நானும் ஒருத்தனாக இருக்கேன். இன்னாரோட பையன், அவரோட பாக்யராஜ் சார் பையன், அந்த மாதிரி இவருக்கு எல்லாமே ஈஸி, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அந்த பல லட்சம் பேரோட என்ன கனவு இருக்கோ அதே கனவோடு தான் நானும் இருக்கேன். அந்த கனவு இது எனக்கு ஒரு வெற்றி அடையுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார் டெஃபினட்டாக எனக்கு நான் நிரூபிக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன். முதல்ல இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யா மேம், அவங்களுக்கு என்னோட நன்றி. பிகாஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஹேர்டில்ஸ் இந்த படம் ஃபேஸ் பண்ணிச்சு. லொக்கேஷன் வைஸாகவும் சரி, கிளைமேட், இதெல்லாம். பொதுவாக வந்து ஒரு ரஞ்சித்னா மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ப்ரொடியூசர், அவங்க வந்து இதை ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் புது ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பயந்துருவாங்க. பட் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் டைரக்டருக்கும் சரி, மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் நினச்ச சினிமாவை எடுங்க அப்படின்னு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் அண்ட் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் எல்லோரும் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஜெய் பிரதரோட லைஃபோட கதை தான். இன்ஃபேக்ட் வந்து அசோக் ப்ளே பண்ணுறது வந்து ஜெய் பிரதரோட அண்ணன், அவர் பேர் ரஞ்சித், அதை தான் வந்து அசோக் ப்ளே பண்ணுறாரு. ஜெய் பிரதரோட ரோல் வந்து பிருத்வி ப்ளே பண்ணுறாரு, சாம். அண்ட் இவங்க 2 பேருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் இருந்தார், ராஜேஷ் அப்படின்னு. அந்த கதாபாத்திரம் தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு என்னென்னா வந்து இது 1998 நடக்கிற ஒரு கதை, அரக்கோணம் பேக்ட்ராப். சாந்தனு அப்படிங்கிற ஒரு நடிகரை வந்து அந்த 1998 இருக்கிற அந்த ராஜேஷ் கதாபாத்திரத்துக்குள்ளே அழகாக உட்கார வைக்க முடியும்னு ஃபஸ்ட்டு என்னை நம்பின ஜெயினாக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் ஒரு நடிகருக்கு வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ரைட்டர், ஒரு டைரக்டர், அவங்க ஃபஸ்ட்டு ஒரு நடிகரை நம்பணும். ஸோ அவர் என்னை நம்பி எனக்கு கொடுத்தப்போ வந்து சரி, நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நேர்மையாக இருந்திருக்கோம். அந்த நேர்மைக்கான ஒரு பலன் தான் இந்த படம் எனக்கு கிடச்சிருக்குங்க நம்புகிறேன். ஸோ ஜெய் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறைய திறமைகள் வந்து கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலையும்.
பட் அது எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அது எல்லாமே இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வெளியில் தெரியணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வேணும். ஒரு 100 கண்கள் பார்க்குற ஒரு அங்கீகாரம் ஒன்று வேணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பிராண்டு கொடுத்த ரஞ்சித்னா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. பிகாஸ் நான் ரொம்ப நாளாக வந்து ரஞ்சித் நகரை கேட்டிருந்தேன். ஆனால் ஐதர் உங்கள் டைரெக்ஷனில் இல்லை உங்கள் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுவேன்னு. ஸோ கரெக்டான ஒரு படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரைட் ஃப்ரம் கோவிந்த் வசந்தா பிரதர். இன்னைக்கு முதல்ல எப்படி வந்து ப்ளூ ஸ்டார் வெளியில் தெரிஞ்சதுன்னா ஒரு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் பிரசன்ஸ் அப்படின்னு வரப்போ எல்லாருமே திரும்பி பார்த்தாங்கன்னா மியூசிக் ஹஸ் டேக்கன் திஸ் ஃபிலிம் டு த நெக்ஸ்ட் லெவல். இன்னைக்கு பட்டி தொட்டி வரைக்கும் எல்லாருமே வந்து இன்னைக்கு திரும்பி பார்க்குறாங்கன்னா இட் இஸ் பியூர்லி பிகாஸ் அந்த மியூசிக் தான். ஸோ உங்களுக்கு என்னோட நன்றி. எனது படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே. நான் ஒருத்தராக தனித்தனியாக பேர் சொல்ல முடியல, நேரம் கம்மியாக இருக்குது. பட் 2 பேரை பற்றி நான் முக்கியமாக சொல்லணும், அசோக் அண்ட் பிருத்வி. என்னென்னா வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய போட்டி, பொறாமை, ஈகோ அந்த மாதிரி வந்து இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே நிறைய இருக்குது. பட் எனக்கு வந்து அசோக்கும் பிருத்வியும் எனக்கு கொடுத்த ஒரு ஃப்ரீடம், ஒரு ஸ்பேஸ் என்னென்னா, மச்சான் நான் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணுறேன்னா நீ என்கிட்ட தயவுசெய்து சொல்லுடி, நீ தப்பாக பண்ணுற சரியாக பண்ணுறான்னு அப்படின்னு. அதே ஃப்ரீடம் தான் பிருத்வி எனக்கு கொடுத்தாரு, அதே ஃப்ரீடம் தான் நானும் உங்களுக்கு கொடுத்தேன். இது வந்து ஒரு நடிகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் when you're acting in a மல்டி ஸ்டார் ஃபிலிம். ஏன்னா யாருமே எங்கேயுமே வந்து இன்னொருத்தரை கான்ஷியஸ் ஆக்காமல் ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷரில் போடாமல் ஈவினிங் பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி உட்காந்துருவோம் நாங்கள். இன்னைக்கு பண்ணது இது ஓகே, இன்னும் பெட்டராக அதை பண்ணலாமான்னு. ஸோ வி கேவ் ஈச் அதர் தட் ஃப்ரீடம் டு டெல் ஈச் அதர், இது நல்லா பண்ணியிருக்கேன், இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்த என்னோட நண்பர்கள் அசோக் அண்ட் பிருத்விக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ப்ளூ ஸ்டார் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தேவையான ஒரு அரசியல், ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ஒரு என்கேஜிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். இது எல்லாருமே ஸ்போர்ட்ஸுங்கிறது நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். நான் எப்படி ஒரு ஆடியன்ஸாக ஃபர்ஸ்ட் இந்த கதை கேட்குறப்போ ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு கனெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே 200% ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு இந்த கதையில் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. டெஃபினட்டாக இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் மீ இன் மை கரியர். ஸோ 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் என்ன உள்பட வெற்றி நிச்சயமாக தேவை அப்படின்னு நிறைய நடிகர்கள், நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு என்னோட வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி என்னை என்றைக்குமே வந்து மக்களாக வந்து நீங்கள் ஏதோ ரூபத்தில் வந்து என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதே சப்போர்ட்டு இந்த என்டையர் டீமுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நான் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ பிளஸ் அஸ் அண்ட் சப்போர்ட் அஸ். 25th இந்த படம் தியேட்டர்ஸில் பெருசாக ரிலீஸ் ஆகுது. முக்கியமாக சக்திவேலன் பிரதர், தேங்க்யூ. அவர் கண்டினியூஸாக ஒரு பெரிய ஒரு ஹிட் ஸ்ட்ரீக்கில் இருக்கார். அந்த லக்கி மேஸ்காட்டில் வந்து அவரோட ஷோல்டரில் நாங்களும் ஏறி உட்காரதுல வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலாக எல்லா படத்துலையும் ஒரு 30 செகண்டுக்கு மேலே நான் பேசினதே இல்லை, ஒர்க்கு தான் பேசணும்னு நினைப்பேன். பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பர்சனல், ரொம்ப இமோஷ்னலான எனக்கு ஒரு ப்ராசஸாக இருந்தது இந்த படம். இது வந்து இதோட கதையா இல்லை இதில் இருக்கிற மக்கள்னாலையா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா, முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்ணுறப்போ அந்த ஆஃபீஸாக ஃபோட்டோ எடுத்து சுற்றிட்டு இருப்பேன். அப்போ வந்து கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன், கார்ப்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன். இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்லலாம் யாராவது ஒருத்தர் வந்து முதுகில் தட்டி இல்லை கட்டி அணைச்சி உன்னால் முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான். முதுகில் தட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை, கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற படம் ப்ளூ ஸ்டார். இதில் இன்வால்வ் ஆன மக்கள் வந்து எனக்கு இப்போது ஃபேமிலி ஆகிட்டாங்க. இதுலேருந்து இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறையா கொடுத்துருச்சு. ஒரு ஒய்ஃப் கொடுத்துருக்கு, ஒரு பிரதர் கொடுத்துருக்கு, ஜெய் மூலியமாக எனக்கு ஒரு பிரதர் கிடச்சிருக்கு. ஸோ நிறையா கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் எனக்கு போனஸ் தான். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ரஞ்சித் அண்ணாக்கு. வேறு எந்த காரணமும் இல்லை, சிம்பிளி ஐ லவ் ஹிம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுகிறதும் செய்கிறதும் ஒன்றா இருக்கும். சில பேர் ஒரு ஃபிலாசபி, ஒரு ஐடியாலஜி பேசுவாங்க, ஆனால் செய்கிறது வேறையாக இருக்கும். பட் ரஞ்சித்னா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சூதுகவும் சக்ஸஸ் பார்ட்டியில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தது. எல்லோரும் வந்து இப்படி ஆடிட்டு இருந்தாங்க, பட் ரஞ்சித்னா வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். எனக்கு அப்போவே அவர் ரொம்ப பிடிச்சிது. அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்கார், ஒரே விஷயத்தை தான் பேசுகிறாரு, எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாரு. எல்லாருமே அதே மாதிரி இருக்குது. அது வந்து நான் மற்ற இண்டஸ்ட்ரியில் மற்ற யார்கிட்டையுமே அதை நான் பார்த்ததில்லை. இஸ் அ தரவு ஜென்டில்மேன்.
ரெண்டாவது இன்னொரு ரஞ்சித் அண்ணா, அதாவது ஜெய் பிரதரோட அண்ணன், அவரோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு நன்றி. இல்லைன்னா இந்த ரோல் எனக்கு கிடச்சிருக்காது. அவரை பேட்டிங் ஆட வச்சு, அவரை வந்து பேச வச்சு, அவர் பாடி லாங்குவேஜை அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு. அடுத்து கோவிந்த் வசந்தா, தேங்க்யூ பிரதர். ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கான மிகப்பெரிய கிஃப்ட் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட்டு, மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் பாட்டு மூலிமா கொடுத்துருக்கீங்க. உமாதேவி மேம் தேங்க்யூ. பிரதீப், சக்திஸ்ரீ, எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் உண்மையாக எதிர்பார்க்கல. அதுக்கு காரணம் என்னென்னா, அது மேபி அந்த நாஸ்டால்ஜியாவை தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வர பாடல்களில் தாண்டி அந்த ஒரு 90s வந்த ஒரு டியூனோ அந்த ஃபீலை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதுவும் அரக்கோணம் ஸ்டைலும் வேறு லெவல். நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். இது வந்து ஏன் படம் அதனாலலாம் இல்லை, இது ஆல்பம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ கேட்ட பாட்டு கூட செம்மையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ், செல்வா தமிழ் வந்து என்னோடய ஜூனியர், செல்வா வந்து என்னோடய பேட்ச்மேட்டு. கிட்டத்தட்ட இது ஹோம் டீம் தான் இது. பட் இருந்தாலும் ஒர்க் பண்ணுறது வந்து செல்வாவோட தான் ஃபஸ்ட் டைம். சார்பேட்டா பார்த்துட்டு ஒரு நண்பனாக இல்லாமல் ஒரு டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. தமிழ் பிரபாண்ணா நன்றி, தேங்க்யூ. உங்கள் ஃபேஷன் சென்ஸில் பாதியாவது நான் அச்சீவ் பண்ணிடுவேனா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சவையாக இருக்கீங்க. சாந்தனு, பிருத்வி ரெண்டுமே எனக்கு தே ஆர் பிரதர்ஸ் டு மீ. சாந்தனு பாசிட்டிவாக விஷயங்கள் போகும்போது எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கலாம். பட் திங்ஸ் ஸ்லோவாக மூவ் பண்ணும்போதுமே பாசிட்டிவாக இருக்கிறது வந்து ஒரு தனி ட்ரைட்டு. யுவர் அ ஃபைட்டர். இந்த படம் பெரிய பிரேக்காக இருக்குங்க அப்படின்னு ஐ எம் 100% ஷுர். அண்ட் ஐ விஷ் யூ த பெஸ்ட். ரொம்ப ஹோல் ஹார்டாக ஜெனுவினாக ஐ வாண்ட் யூ டு வின், பிருத்வி அண்ட் சாந்தனு. ஜெய் பிரதர், அவர் வந்து ஒரு அன்பான அழகான மொரட்டு குழந்தை. அவர் வந்து அவ்வளோ பியூராக ஒரு மனுஷன் நல்லா பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதாவது சில பேர்த்த பார்த்தா சில ஒரு ஃபீல் வரும்ல, அவர் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. அவர் வந்து பதர் இப்படி பண்ணலாம் பதர் அப்படின்னு சொல்லுவார். ஒரு மாதிரி அவர் கம்யூனிகேட் பண்ணுறது நிறைய பேர்த்துக்கு புரியுமான்னு தெரியல, எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஒரு சீனோ அவர் சொல்லும் போதும் ஒரு மாதிரி அப்ட்ராக்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அவர் சொல்கிறது. பட் அவ்வளோ அன்பு. அந்த இன்னொருத்தர் ரஞ்சித்தனா நினைக்கிறேன், போக முடியாது ரொம்ப கோவக்காரன்டா அப்படின்னாங்க. நான் அந்த மாதிரி செட்டில் பார்க்கவே இல்லை. ஒருவேளை ஏடியா ஒர்க் பண்ணும்போது அந்த கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன். செட்டில் வந்து அட்லீஸ்ட் ஆக்டர்ஸோடு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அங்கே வந்து 3 நாள் கேன்சல் ஆகிருக்கும் மழைனால. அதை வந்து பயங்கர ப்ரெஷர் ஒரு டைரக்டராக. ஆனால் எங்ககிட்ட அதை காமிச்சிக்கவே மாட்டார். இல்லை பதர் இப்படி ஆயிடுச்சு பதர், பண்ணிக்கலாம் பதர் அப்படிம்பாரு. எனக்கு உண்மையாகவே மனசார இந்த படம் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றியாகணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் ஐ லவ் யூ பிரதர், ட்ரூலி லவ் யூ. கணேஷ் மூர்த்தி சார், சௌந்தர்யா மேம், தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங். இந்த மாதிரி ஒரு கதை, இந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக ரொம்ப நேச்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, மழை அது இதுன்னு சொல்லி நிறைய ப்ராசஸ் இந்த படம் போச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணதுக்கு ஐ விஷ் யூ த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். சக்திவேல் அண்ணா, அவர் ஒரு படம் எடுத்தார்னா அது நல்ல படமாக இருக்கும்னு நான்லாம் சொல்ல வேணாம், அது அவரே க்ரியேட் பண்ணிட்டார் அந்த பிராண்டை. ஸோ இது எங்களுக்கு 3வது காம்பினேஷன். கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன், இது ஒரு ஹேட்ரிக்காக இருக்கும்னு நினைக்கிறேண்ணா. ஸோ வாழ்த்துக்கள், தேங்க்யூ. அப்புறம் மெயினாக ஏடி டீம், ஏன்னா இது வந்து பாவங்க. அதாவது அந்த கிரவுண்டில் ஷாட் வச்சா ரோடு தெரியும் பின்னாடி, வண்டியை வந்து நிறுத்தணும். அதுவும் அங்கே வந்து அவங்களெல்லாம் திட்டுவாங்க, வண்டி நிறுத்துறவங்கெல்லாம் ஏடிஸை வந்து திட்டுவாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அந்த காரை நிறுத்தி இந்த ஷாட் ஓகேன்னு அனுப்புவாங்க. இது வந்து மற்ற படங்களை விட, நான் அட்லீஸ்ட் நான் ஒர்க் பண்ண படங்களை விட மற்ற படங்களோட இந்த படம் ஏடி டீமுக்கு வந்து அதிக வேலை இருந்தது. அது சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் மை பாய்ஸ் சுதா, ராகுல், ரிஷி, உதய், இவங்க எல்லாமே என் டீமு. இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். நான் போன ஜென்மத்தில் அரக்கோணமாக தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் இருந்தது. எனக்கு அப்படியே அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ இம்மர்சிவாக இருந்தது ஆக்டிங்க்கான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ யாராவது விட்டுருந்தா மன்னிச்சு. ஏகாம்பரம், வாழ்த்துக்கள், சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஃபார் த காஸ்டியூம்ஸ். அண்ட் அறிவு பிரதர்,
நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அவருக்கு வந்து 2011 11 12 ஃபஸ்ட்டு டைம் அவர் அப்போ தான் வந்து ஒரு பாட்டு வந்தது. அப்போயே மெசேஜ் அனுப்பிச்சேன், பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஐ ஹேவ் அ ஃபீலிங் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்கன்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் யூனோ எல்லாத்துக்குமே, யூஆர் இன்ஸ்பைரிங் மீ நவ். தேங்க்யூ வெரி மச். யாராவது விட்டுதுன்னா மன்னிச்சிருங்க, நேரம் கருதி. ஓ கீர்த்தி வீட்டுக்கு போனோம். ஓகே. கீர்த்தி மூலியமாக தான் எனக்கு இந்த படம் வந்தது. நிறைய பேர் இன்டர்வியூஸில் கேட்டாங்க, உங்களுக்கு கீர்த்தி நடிக்கணும்னு தெரிஞ்சோன்னே எப்படி இருந்ததுன்னு. அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கமிட் ஆனாங்க. அவங்க தான் ஜெய் பிரதர் கிட்ட வந்து இந்த மாதிரி அசோக் கிரிக்கெட் ஆடுவான், ஏன் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னே அமிச்சது. ஸோ அதுக்கு நன்றி. நன்றி. வேற என்ன சொல்கிறது, ஐ லவ் யூ, தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் அதான் எல்லாருக்குமே நன்றி. இந்த படம் வந்து இவ்வளோ நான் பேசினதே இல்லை மேடையில், பட் இந்த படம் எனக்கு பேசணும்னு தோணுது. இந்த படம் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். ஸோ 25th வந்துடுங்க. அண்டு எனக்கு டெஸ்டினியில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதாவது இந்த படம் மூலிமா தான் நான் கீர்த்தியை மீட் பண்ண, அது ஒரு டெஸ்டினி மாதிரி. 20th தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அந்த ஆடியோ லான்ச்சை. அது 22nd இன்னைக்கு வந்து கீர்த்தி சொன்ன மாதிரி காலு மேலே காலு போட ராவண குலவின்னு சொல்கிற வேண்டிய ஒரு டெஸ்டினி தான் இது. ஸோ படத்தை 25th வந்து பாருங்கள். இது வந்து படம் வந்து ஃபயர். ஜெய் பிரதர், ரஞ்சித் பிரதர் இவங்களோட அந்த ஃபிலாசபி, அந்த எனர்ஜி தான் இந்த படம். இது ஃபயர். 25th வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், தெரிக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. First of all, thanks to all the artists that are worked in the film, all the instrumental artists, percussion, guitars, mixing, recording engineers, all the studio owners. Thanks everyone for the support, and special thanks to Arivu. வந்து இஸ் மோர் லைக் அ கம்போசர் இன் த ஃபிலிம். நிறைய இடத்துல வந்து எனக்கு கம்போசிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அரக்கோணம் சாங்கெல்லாம் இட்ஸ் பியூர்லி ஜாமிங் ஓட ரிசல்ட் தான். ஐம் ஆல்வேஸ் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் ரஞ்சித் சர்ஸ் ஃபிலிம். அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், மிகப்பெரிய ஃபேன் ஆஃப் ஸ்க்ரீன் ரஞ்சித். அப்புறம் ஜெய் எல்லோரும் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த கைண்டஸ்ட் ஹியூமன் பீயிங் யூ வில் எவர் மீட். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கம்போசிங் வந்து பயங்கர ஜாலியாக இருந்தது. பேசிக்கலி யூஸ்வலி ஆல் த ஃபிலிம்ஸ் ஐ ஒர்க் வி மீட் லாட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன்லேருந்து யாராவது எடிட்டர். இந்த படத்தில் நீ யாருமே மீட் பண்ணல, நான், அறிவு, ஜெய் அண்ணன், அவ்வளோதான் இருந்தது. கேரளாவில் நாங்கள் பாட்டுக்கு தண்ணி அடித்து ஜாலியாக சும்மா கம்போசிங் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அப்படி தான், நாங்கள் வீட்டில் சும்மா தண்ணி அடித்து அப்படியே ஜாலியாக இருந்தேன். இட் வாஸ் வெரி ஈஸி. இது அது அவ்வளோ கரெக்ஷன்ஸ் இல்லை, டென்ஷன்ஸ் இல்லை, எல்லாமே. யாருமே ஃபோனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. எனக்கு ஃபோன் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபியர்ஃபுல் எனிமீஸ். அது வந்து எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லாருக்கும் தேங்க்ஸ் அலாட். எவ்ரி ஒன் வாட்ச் த மூவி இன் தியேட்டர்ஸ், ஆல் த மூவிஸ். இஃப் யூ ஃபீல் குட் அபவுட் த மூவி அண்ட் த சாங்ஸ், ப்ளீஸ் ஷேர் த நியூஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எனக்கு மேடையில் பேச தெரியாது, அது நான் வந்து உங்கள் முன்னாடி எல்லாருக்கும் சொல்லிடுறேன். எனக்கு யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறேன், யார் பேர் மறக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ரஞ்சித் பக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் தைரியமாக நான் வந்து நின்று இருக்கேங்க. இல்லைன்னா நான் ஏஞ்சி நான் ஒரு 3 நாளாக ட்ரை பண்ணிருக்கேன். நான் என்னென்ன பேசலான்ட்டு எழுதி பார்க்குறோம். செல்வாக்கு தெரியும், நேற்று நைட்டு கூட செல்வாண்ட வந்து சொல்லியிருந்தேன், வரலாமாவா இல்லை அப்படியே ஓடிடலாமா அப்படின்ட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ப்ரொடியூசர் சார் பதட்டத்தில் பேர் கூட வர மாட்டேங்குது சார், எனக்கு சொல்லுவேன். கணேசமூர்த்தி சார், மேடம் சௌந்தர்யா, ரஞ்சித். எனக்கு சீரியஸாகவே பேசுறதுக்கு பயங்கர பதட்டமாக இது, என்னடா இது அப்படின்ட்டு. இது மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்க வச்சிட்டாங்களே. அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே என்னோட
நன்றி. ஏன்னா என்னை அட்ஜஸ்ட் பண்ணு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தமிழுக்கு தெரியும், எனக்கு தமிழ் கேமராமேன். நான் இடையில எனக்கு யாராவது தோணுதோ அப்படியே சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா, உங்களை பார்க்குறப்ப அந்த ஞாபகம் வரும். எனக்கு கோர்வையெல்லாம் வந்து பேச முடியல, ஆனால் நான் பேசுகிறேன்னா இப்போ அறிவு பார்த்த உடனே அறிவு பற்றி பேசணும்னு தோணுது, ஆனால் பாதியில் அறிவை பற்றி மறந்துடுவேன் நான். இது ஆடியோ லான்ச்ன்றதால நான் ஃபஸ்ட்டு கோவிந்த் பதரை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படின்னா பயங்கர சப்போர்ட்டு. அவர் இல்லைன்னா என்னால் வந்து இந்த படத்தை வந்து முன்னாடியே வந்து தெரிவிக்கிறாரு, இப்படி ஒரு படம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பாடல் மூலிமா. அவர் உண்மையாகவே அவர் ஒரு இந்த ரயிலின் ஒலிக்கல்ல எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணி கொடுத்தாரு, இதை வைக்கலாமா புதார் அப்படின்னு. எனக்கு வானா புதார் அப்படின்னு. அவருக்கு எவ்வளோனா அவ்வளோ உண்டு. ஒரு முதல் பட டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிஷியன் கூட ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, உண்மையாக எதுவும் தெரியாது தான். ஆனால் நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன், பதார் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் பதார். இதை சொல்லி கொடுத்தது யாருன்னு சொல்லிடணும், அது ரஞ்சித் தான். நீ ஒரு 10 வாட்டி கேள்றா, உனக்கு பிடிக்கலன்னு வாடான்னு சொல்லுது. அது வந்து ரஞ்சித் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஆக்சுவலாக இது எல்லாமே எனக்கு ரஞ்சித் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலி வந்து ஜெய் வந்து இந்த ஸ்டேஜில் இங்கே நின்று பேசினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவனை பார்க்குறப்போ. ஜெய் படம் பண்ணோன்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ வந்து என்னென்னா, சரி நீ படம் பண்ணா, ஏன்னா அவனை நான் வந்து சரி ஜெய்கிட்டேருந்து ஆரம்பிக்கக்கூடாது, ஏன்னா ஜெய் எந்த அளவுக்கு எமோஷ்னல் ஆகிறானோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன். லைக் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது. அண்டு கணேசமூர்த்தி சாருக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அண்ட் வாழ்த்துக்கள். முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன். அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்க நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டு, அந்த லுக்கு, படத்தோட அமைப்பு டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர் அவர். ஏன்னா அவன் சொன்னான் இது கமர்ஷியலாக பயங்கரமாக ஜெயிக்கும்னு சொன்னான். பார்க்கலாம்டா செல்வா. ஓகே. ஏன்னா நீலம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சாரில் பிரச்சனைலாம் ஆயிருக்கும். எந்த படமும் வந்து ரிவைசிங்லாம் போனதில்லை. ஃபஸ்ட்டு படம் போயிருக்கு ஜெயா. அந்த அளவுக்கு வந்து ரிவைசிங் கமிட்டி போயிட்டு யூஏ வந்து கிடச்சிருக்கு. அண்ட் வந்து டெஃபினட்டாக இந்த படம் வந்து நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டென்ட் வைஸ் எல்லாருமே தமிழ்பாவோட அந்த என்ன சொல்கிறது, அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது. டைலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படத்தில். டைலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாந்தனு, கிருத்தி, அண்ட் வந்து இவன் அசோக் செல்வம், பிரீத்தி எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காது. செந்தில் நல்லா இருக்கிறார், ஒரு சீனில் நடிச்சிருக்காரு, பயங்கரமாக நடிச்சிருக்காரு அவர். அண்ட் வந்து நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் இல்லாமல். அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். செம சூப்பரான ஒரு ஒர்க்கை, ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். அண்ட் வந்து கேமராமேனாக இருக்க தமிழோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. அண்டு ரகு வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கான். அண்ட் வந்து ஏகன் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆக்டருங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அறிவுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்தில். அண்ட் அவனுடைய மெலடி வந்து 2வது மெலடின்னு நான் நினைக்கிறேன். என்னடா அந்த ஃபஸ்ட்டு வந்து யோகி பாபு படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து பாடியிருந்தான். அந்த வந்து அவன் வந்து வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவான்லாம் கிடையாது. பயங்கரமாக லவ் பண்ணி பாட்டு எழுதுகிற ஒரு ஆள். காதல் வந்து பயங்கரமாக ஊற்றெடுத்து ஆடிய அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன். அறிவு வந்து இந்த படத்தில் வந்து காதல் பாடல்கள் எழுதியிருக்கான். அண்டு உமாதேவி வந்து சொல்லவே வேணாம், அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஆடியன்ஸை அண்ட் வந்து ஒரு ஸ்டைலை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் செம சூப்பராக இதுலேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்து வெளியிடுற சக்திவேலன் வந்து நிறைய பேசியிருக்காரு. ஆக்சுவலி எங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அதே பிடிவாதத்தோட அன்றைக்கி என்ன சொன்னனோ அதே தான் இன்றைக்கும் அப்படியே தான் நான் நின்றுருக்கிறேன். இதுதான் என்னுடைய சுபாவம், இதுதான் என்னுடைய குணம்.
ஸோ அதை நம்புகிற மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, என்னை நம்புகிற மக்கள் இருக்காங்க, நம்புகிற நண்பர்கள் இருக்கிறாங்க, நான் யார் என்பதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்னால தான் நான் வந்து இன்னும் தீவிரமாக இயங்குகிறேன். அண்டு திவ்யா துரைசாமி, லிசி அண்ட் அருண் நிறைய பேர் வந்து சூப்பராக ஒர்க்கை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த படம் நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா. ஐயோ, உண்மையிலே சொல்கிறேன், கோவிந்த் சான்ஸே கிடையாது. நான் வந்து எல்லா சாங்குமே நான் கேட்டேன். ஆனால் ஜெய்க்கு வந்து எப்படி வேலை வாங்க போகிறான்ற ஒரு சின்ன பயம் இருந்தது. இது மியூசிக் எப்படா இப்படி பண்ணு, ஓகேடா அப்படியெல்லாம் கேட்டிருந்தா நான் சொன்னேன், உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லைனா இல்லைன்னு சொல்லுடா. ஃபஸ்ட்டு வந்து வேணும் வேணான்றதை மீறி வந்து பிடிச்சிருக்கு இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிவிடு, ஏன்னா அவங்க வந்து டெஃபினட்டாக இன்னொன்று பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான். ஆனால் கோவிந்தோட ஜெய்க்குமான ஒரு உறவு இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு படத்துலேயும் இப்படி ஸ்டார்ட் பண்ணது வந்து செம சூப்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடையே இருந்தது. அது வந்து முதல் பாடல் ரிலீஸ் அப்போ பயங்கரமாக பூம் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மெலடி வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும், இப்படி போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அரக்கோணம் அந்த மியூசிக்கும் சொல்கிறேன், எல்லாமே வந்து செம்ம சூப்பர். அண்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. நான் இன்னும் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நான் அந்த ஃபைனல் வெர்ஷன் வந்து பார்க்கல. பட் ஆனால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாரி அப்புறம் ஒரு டிரெக்டரை சரியாக புரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் அந்த லொக்காலிட்டியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு, அந்த லேண்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு மியூசிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி. அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப். ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும், மியூசிக் டைரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும். இங்கே இதுதான் இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக்காகவே பார்ப்பாங்க, ஆனால் டிரெக்டர் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு ஒரு லேண்டிலிருந்து தான் பார்க்க முடியும். ஸோ அந்த லேண்டோட வேல்யூவை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்டை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அ பாசிபிள். அது வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க. அது படத்தில் வந்து பயங்கரமாக இருக்குது. அண்ட் வந்து ஆடியன்ஸும் அதை சூப்பராக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ப்ளூ ஸ்டாருக்கு ஒரு பெரிய ஒரு முகவரின்னா வந்து அந்த மியூசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து எங்களுடைய குழு சார்பாக. அண்ட் ஓகே, எல்லாரை பற்றியும் நம்ம பேசிட்டோம், இப்போ ஜெய் பற்றி பேசுவோமா? ஓகே, இல்லை எல்லாம் ஜெய் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தினகரனா ஸ்டேஜ் நான் கூப்பிட்றேன். தினகரோடா தினகர் வந்து பாட்டில் ராதான்னு ஒரு படம் பண்ணியிருக்கான். அது பயங்கரமான படம், அது சீக்கிரமே வரப்போகுது. அது அருண் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. கீழ்படு தினவர் சீக்கிரமே ஒரு மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சில் அவனை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நாங்கள் 3 பேருமே வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் படித்தோம். 3 பேருமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிற ஒரு டியூஷன் சென்டரில் வந்து 3 பேருமே ஃபஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணோம். 3 பேர் இல்லை, 4 பேர் 5 பேர். அதில் வந்து பிரபுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து இப்போது ஆசிரியராக இருக்கான். அண்ட் வந்து அட்டக்கத்தி சிவான்னு ஒருத்தர் இருக்கான். இப்போ நாங்கள் தான் ஒரு 5 பேர் ஒன்றா சேர்ந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய காலேஜ் லைஃப் வந்து நடந்தது. அவனுக்கு 2 பேருமே அனிமேட்டர்ஸ். ஆக்சுவலி காலேஜ் ஃபஸ்ட் இயரில் நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவனுங்க 2 பேர் தினகரும் ஜெய்யும் முடிவு பண்ணது வந்து அனிமேட்டர் ஆகணும்னு தான் முடிவு பண்ணானுங்க. ஒரு பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும். தினகருக்கு ஆசை வந்து பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும்னு ஆசை, ஜெய்க்கும் அதுதான் ஆசை. ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இயர்லேருந்தே வந்து நான் டைரக்டர் ஆக போகிறேன், நான் வந்து ஃபிலிம் தான் எடுக்க போகிறேன். ஆனால் வந்து நான் ஃபஸ்ட் இயர்லேயே நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து நான் கொஞ்சம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து என்னுடைய அரசியல் நான் என்ன பண்ண போகிறேன், பொலிட்டிக்கலாக என்னுடைய நம்பிக்கை என்ன, அப்புறம் பாபா சாஹேப் அம்பேத்கர் மீது எனக்கு இருக்கிற ஆர்வம், இதை பற்றியெல்லாம் வந்து நான் அதிகமாக இவங்ககிட்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜெய்கிட்டையும் வந்து தினகர்கிட்டையும். அண்ட் தினகர் ஜெய் நான் 3 பேரும் வந்து நிறைய பயணிச்சிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். அண்ட் வந்து நான் பார்க்குற படங்களை அவங்ககிட்ட நிறைய நான் வந்து அவங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து எனக்கு ரஷ்ய இலக்கியங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து தினகர் தான் வந்து ரஷ்ய புத்தகங்களை வந்து படிச்சுட்டு அவன் தான் வந்து சொல்லுவான், சின்ன சின்னதாடி இது பரா இது நல்லா இருக்குடா. அவன் என்ன பண்ணுவான்னா வந்து அந்த ரஷ்ய இலக்கியங்கள் அந்த ராதிகா பதிப்பகம் டிரான்ஸ்லேட் வந்து ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கும். 3 ரூபா 5 ரூபாலாம் அவங்க வந்து அவன் வாங்கி படிச்சுட்டு இருப்பான். எனக்கு திடீர்னு ஒரு நாள் சொல்லலாம், அடே இந்த மாதிரி செம சூப்பராக இருக்குடா, இதை படுறான்னு சொல்லிட்டு அவன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணான். லைக் நான் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தேன் இந்த டீமில், நான் பெருமையாக சொல்லிப்பேன். நான் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்து நான் வந்து படிக்க நான் சொன்னேன். அப்புறம் அவனுங்க படிக்க ஆரம்பித்தானுங்க. அப்புறம் அவங்களும் படம் பார்த்தானுங்க, நானும் படம் பார்த்தேன்.
ஆனால் நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுங்க வேலைக்கு போயிட்டானுங்க. 2 பேருமே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறப்போ வந்து தினகர் ஜெய் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, அனிமேட்டராக போயிட்டானுங்க. காலேஜ் முடிச்ச உடனே வந்து தினகர் பயங்கர நல்ல சேலரியில் வந்து வேலைக்கு போயிட்டான். லைக் வந்து எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக 3000 ரூபாய் கூட சம்பளம் இல்லை அந்த டைமில். ஆனால் அவெல்லாம் 5000 ரூபாய் 20000 ரூபாய் அந்த டைம்லேயே வாங்கிட்டு இருந்தோம். நமக்கு ஒரு சின்னதாக டேய் அவனுங்களாம் நல்லா ஒரு இடத்துக்கு போயிட்டானுங்க, நம்ம நல்லா பண்ண போகிறோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் என்னென்னா அந்த யோசனை அப்படின்றது வந்து நம்மளும் வந்து கரெக்டான இடத்துக்கு போகணுன்றதை நோக்கி தான் நகர்ந்தது. அண்டு வந்து நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இருந்து அப்படியே ஸ்லோவாக வந்து நான் படம் பண்ண வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி திடீர்னு வந்தானுங்க. ஒருத்தன் வந்தான், டேய் நான் வந்து டைரக்டர் ஆக போகிறேன்டா அப்படின்னா. யார் தினகர் வந்து ஸ்டார்ட் பண்ணா. டேய் எனக்கு வந்து சமக்கம் வச்சு ஒழுங்காக டென்ஷன் ஆகிடா, நீ வந்து அனிமேட்டர் ஆகணும்னு தான் சொன்னேன், அனிமேஷன் படம் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவன் என்ன பண்ணானா, இல்லை எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குன்னு அவன் சொன்னான். அப்புறம் இவன் வந்துட்டு திரும்ப நானும் வந்து டைரக்டர் ஆக பண்ணா அப்படின்னு சொன்னான். டேய் ஏன்டா நீங்கள் வந்து அனிமேஷன் தானடா படிச்சிங்க, அங்கேயே இருங்கடா, அனிமேட்டர் படம் பண்ணுங்கடா, அது பயங்கரமான வேர்ல்டுடா, வேர்ல்டில் வந்து பெரிய லெவலில் வந்து அனிமேஷன் படம்லாம் பயங்கரமாக பண்ணிருக்கு, நீங்கள் அதை பண்ணிங்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்குண்டான்னு சொல்லி தினகர் என்ன பண்ணனா கொஞ்ச நாள் வந்து அனிமேஷன் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணனா இவங்களால முடியல. அவன் ஒரு நாள் வந்து ஜெய் வந்து டென்ஷன் ஆகிட்டான். டேய் என்னை வந்து நீ வந்து சேர்த்துக்க. ஃபஸ்ட்டு ஜெய் நீ சேர்ந்தே அவன் சேர்ந்தானாடா, அவன் சேர்ந்தான். ஓகே அவன் என்ன பண்ணிட்டான், தினகர் என்ன பண்ணிட்டான்னா என்னால் வேலை செய்ய முடியாதா, நான் வந்து அனிமேஷன் படமும் எடுக்க போகிறதில்ல, நான் படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கபாலியில் வந்து அவன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துட்டான். எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சேர்றப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றது வந்து ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸாக யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து அவனுங்க வந்து சலுகைகளோ இல்லை வந்து ரொம்ப உரிமை கொண்டாட முடியாதுல்ல. அப்படி எனக்கு வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுங்க 2 பேர் தான் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் வந்து நான் அவ்வளோ க்ளோஸாக யார்கிட்டயாவது இருந்தனாலாம் கிடையாது, அந்த 2 பேர் தான். ஏன்னா அதுவே நிறைய பேர் பொறாமப்படுவானுங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ஃப்ரெண்டுன்னா இவனுங்க 2 பேர் தான், வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். அந்தளவுக்கு வந்து அவனுங்க 2 பேர். ஆனால் அவனுங்க அசிஸ்டன்ட் டைரக்டரான்னு கேட்குறப்ப எனக்கு வந்து எனக்கு விருப்பமே கிடையாது என்கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு. ஆனால் நான் என்ன யோசிச்சேன்னா வந்து சரி அவனுங்க விருப்பப்படுறானுங்க சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து தினகர் வந்தான். அப்புறம் வந்து அடுத்த படத்தில் வந்து காலாவில் வந்து ஜெய் வந்தான். ஆனால் அவனுங்கிட்ட வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் பேசவே இல்லை செட்டில் ஒரு நாளும். அவனுங்களும் அந்த உரிமையை வந்து என்கிட்ட எடுத்துக்கவே இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்தானுங்க அவனுங்க. அது அப்படி எனக்கு அதில் வந்து என்ன ஆச்சுன்னா சின்ன ஒரு சின்ன ஒரு தொடர்பில்லா ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன விரிசல் வரும்ல ஒரு லவ்வில் அந்த மாதிரி ஆயிடுச்சு அது அவனுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னால் வந்து ஒரு டைரக்டராக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட வந்து நான் எப்படி இருக்க முடியுமோ அப்படி தான் என்னால் இருக்க முடியும். ஏன்னா இவங்ககிட்ட நான் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டேன்னு வச்சிங்களேன், மற்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும், யோசிக்க ஆரம்பிச்சிடும். இவன் படுறா ஏன்னா அவங்களாம் ரொம்ப நாளாக இருக்காங்கல்ல என்கிட்ட. திடீர்னு ஒரு படத்தில் வந்துட்டு இவனுங்க வந்து அவ்வளோ அந்த உரிமையை எடுத்துக்கூடாதுல்ல, நான் அந்த ஸ்பேஸை நான் வந்து விடவே இல்லை. அவங்கள அப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவே வச்சுருந்தது வந்து அது ஒரு யோசனை தான். அது சரி அப்படியே வச்சுருந்தேன், சரி ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து அவனுங்க வந்து படம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். 2 படம் ஒர்க் பண்ணானுங்க 2 பேருமே. அவன் படம் பண்ணணும்னு முடிவு பண்ணானுங்க. சரி நீங்கள் படம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன். அண்ட் வந்து ஆனால் ஜெய்யை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா அவன் இவ்வளோ கொடூரமானவன் எனக்கு தெரியும், பயங்கர கொடூரமானவன் தான் அவன். ஆனால் வந்து அந்த பிருத்திவி தான் ஜெயின்னு எனக்கு முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு. படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி தெரிஞ்சுதான் அவன் தலையிலே கொட்டிருப்பான் நான் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து. ஏன்னா அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். வரப்பே கும்ஃபு என்னதுன்னா அவங்க அண்ணன் வந்து பயங்கரமாக அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்னடா அது கும்ஃபு தானே, கும்ஃபு பண்ணிட்டு அவன் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஒச்சி வச்சுருப்பான், பயங்கரமாக செவுத்து குத்தி பயங்கரமாக பண்ணிருப்பான் அவன் எங்கள் ரூமில் இருக்கிறப்பவே அவன். அப்போ நமக்கே ஒரு பயமாக இருக்கும், என்னடா இவன் இப்படி இருக்கானே, நம்ம எதாவது சொன்னால் உடனே கோச்சிப்பான், சும்மா எதாவது சொன்னாலே கோச்சிப்பான். அவனை வந்து சமாளிக்கிறதுக்கே ஒரு 3 நாள் ஆகும். அப்படியே அவனை பண்ணுவான். என் ரூம்மேட் தான், என் ரூம்லேயே இருந்தான். 3 நாள் 4 நாள் கூட சாப்பிடாம இருப்பான், என்கிட்ட சொல்லவே மாட்டான். ரொம்ப சாப்பிட முடியாமல் போன அந்த கடைசி செகண்ட்ல வந்து ஒருத்தன் 100 ரூபாய் கொடுறா அப்படின்வான். அவ்வளோதான் அவன் கேட்கறது. அவள்தான் வாங்கிட்டு என்னடா ஏன்டா சொல்லனா, நான் எதுக்கு உனக்கு சொல்ல, உங்கள்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு போயிடுவான். திடீர்னு வந்து ரூம்ல இருப்பேன், காணாம போயிடுவான். எங்கடா இருக்கிறேன்னா வந்து ஏதோ ஒரு ஊரில் விசாகப்பட்டினத்தில் இருக்கிறேன்னு சொல்லுவான். ஏன்டா அங்கே போனேன்னா சும்மா தோணிச்சு போயிட்டேன் அப்படின்வான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். எனக்கு இவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியாது. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் பெரிய போராட்டம் தான். எங்கள் அம்மா அதை உட்காந்துக்கிறாங்க. அவனை வந்து இவனை எப்படியா நமக்கு என்னென்ன பயம், இவனை எப்படியாவது விட்டுறக்கூடாது யோசிச்சு. ஆனால் அவன் இவ்வளோ மனசுக்குள்ளே காதலித்து இந்த கவிதையெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு அந்த படம் பாருங்க, கொடூரமான கவிதை அது. அந்த கவிதையெல்லாம் எழுதி லவ் பண்ண ஒருத்தன் நமக்கு வந்து முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு இவனை.
அப்படி தெரிஞ்சு தான் அவனை வேறு மாதிரி டீல் பண்ணியிருப்போம். லைக் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் மாற்றி அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆள், ஒரு பாக்ஸரு, ஒரு கும்ஃபு மேனு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏமாத்திருக்கே வச்சிருவோம் அவனு. அப்படி ஒன்று பண்ணியிருக்கிறான் அவன் ஆக்சுவலி. பட் ஆனால் அவன் ஒரு சென்சிட்டிவான ஆள், ரொம்ப வந்து லைக் வந்து இந்த சமூகத்தின் மீது பெரிய அக்கறை கொண்ட ஒரு மனிதன். வந்து அவனுடைய பிஹேவியர் ஆஃப் காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி, நீங்கள் அதை வந்து டெஃபினட்டாக பார்க்கணும். அந்த படத்தை வந்து அவன் வந்து ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் மிரண்டுட்டேன். உண்மையிலேயே வந்து அவன் அதில் ரொம்ப சென்சிட்டிவாக அண்ட் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக வந்து அந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பான். நான் என்ன நினச்சேன்னா அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பான்னு தான் நான் நினச்சேன். நான் ஒரு படம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னோடனே நான் என்ன சொன்னேன், நீ அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வேலை செய்யாதடா, செம்ம சூப்பராக ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பண்ணியிருக்கிற, நீ வந்து படமே பண்ணுறா, ஸ்ட்ரைட்டாக பண்ணு, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்டா, நம்ம எப்படியாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படம் நீ எடுக்க ட்ரை பண்ணு, அது வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற சினிமா ஃபார்மில் இல்லாமல் வேற ஒரு படம் நீ பண்ணா அப்படின்னு தான் நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அதே பக்கா ஒரு கமர்ஷியல் டைரக்டராக வரணும், அதுவும் மெயின் ஸ்ட்ரீமில் வந்து இப்படி ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டிருக்கான். அதுதான் அவன் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான். ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் நான் இப்படி ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு கதை தான் பேசணும் அப்படின்னு அவன் சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து படத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பித்தோம். அந்த கதையை வந்து அவன் ரெடி பண்ணி படித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அண்ட் ரொம்ப நல்லா இருக்குடா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குடா அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் எதிர்பார்த்த ஜெய் இது இல்லை அப்படின்னு அவன்கிட்ட நான் சொன்னேன். ஜெய்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு கண்டென்ட் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சந்தேகமாக தான் இருந்தது. ஏன்னா அவன் ரொம்ப ராவான ஆளாக ஒரு பயங்கரமாக ஒரு வேற ஒரு அப்படியே எதிர்பார்க்காத ஒன்று பண்ணுவான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா அவனுடைய லைஃப்லேருந்து ஒரு கதையை எடுத்து தன்னுடைய லைஃப்பை கொஞ்சம் சினிமாவாக மாற்றி இந்த படத்தை வந்து அவன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். அண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் படம் பார்த்து ஃபஸ்ட் டைம் வந்து படம் பார்த்து முடித்தவொடனே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஜெய் வந்து டெஃபினட்டாக வெற்றி அடைஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவனுடைய வெற்றி வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிச்சயமாக வந்து இந்த படம் ஜெய்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல முகவரியை கொடுக்கும். ஜெயோட ஸ்டார்டிங் அப்படின்றது வந்து இந்த படத்துல இருந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். நான் டெக்னிக்கலாக எல்லாருமே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கான். அண்ட் மியூசிக் மட்டும் இல்லாமல் வந்து கேமராமேன், எடிட்டர் எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான். அதனால் வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் இருக்கும். இந்த ஏன்னா படத்தை நான் பார்த்ததுனால சொல்கிறேன், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். நீலமுக்கும் சரி லெமன் லீஃப்க்கும் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன். அண்டு தொடர்ந்து அப்புறம் வந்து கீர்த்தி பயங்கரமாக பேசிட்டேன், நீ வேற இல்லை, நீ தான் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ரொம்ப முக்கியமான நாளில் இல்லை இன்னைக்கு. அப்புறம் நம்ம வீட்டில எல்லாம் கப்பரங்குளத்துலலாம் நம்மலாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுகளில் நம்ம எவ்வளோ மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமாக இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சரி பண்ணுவதற்கு நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நமக்குள்ள இருக்கிற இந்த மூளையில் ஏற்றி வைத்திருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டாக மக்கள்கிட்ட வந்து போய் ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு என்ன சொல்ற ஒரு டூல் இது. இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம். அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமாக இந்தியாவை அப்படி ஒரு 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 மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாமல் நிறுத்துவதற்கு நம்மளால் முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும். இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன். இந்த நேரத்தில் எங்களோடு துணை நிற்கிற ஊடக நண்பர்களுக்கு, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் வந்து நீலம் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் வந்து என்னோட நன்றி. நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க நீலமில் வந்து இவ்வளோ பெரிய பிராண்டாக மாறினதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து காரணம். அந்த நீலத்தோடு சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கள் கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க. பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து நீலம் கொடுத்துருக்கு. அண்ட் வந்து மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தயாரிப்பு நிறுவனமாக நீலம் இருக்குது. அண்ட் எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களை நம்புவதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த நாளை
நம்ம எல்லோரும் வந்து மிக முக்கியமான நாளாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலிருந்து ஒரு புதிய வரலாறு ஆரம்பிக்கிறது. அந்த வரலாற்றில் நாம் எங்கே இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு யோசனையோடு நம்ம வந்து கிளம்புவோம். அண்ட் வந்து நிச்சயமாக ப்ளூ ஸ்டார்ன்றது பேரே ஒரு பெரிய அரசியல் தான். அந்த ப்ளூ ஸ்டார், அந்த நீல நட்சத்திரம், நீல வானம், அந்த நீலம் நம்மை வந்து சரியான இடத்தை நோக்கி நம்மளை வந்து வழிநடத்தும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். மகிழ்ச்சி. உங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்ஸ். ஜெய் பீம்.